திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டடா அப்படிங்கிற மாதிரி தமிழ் இலக்கியம் அதுல சிறுகதைகள் அப்படின்னாலே புதுமை பித்தன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை விலக்கி வச்சுட்டு தமிழ் இலக்கியத்துல உள்ள சிறுகதைகள் அப்படின்னு பேசவே முடியாது. இன்ஃபேக்ட் நான் சமீபமா வாசுபை நேசிப்போம் குழு மூலமா அவருடைய 108 சிறுகதைகளும் 108 நாள் வாசிச்சதுக்கு அப்புறமா அது தொடர்ந்து இல்ல அது கூடவே படிச்ச நிறைய சிறுகதையில மத்தவங்களுடைய எழுத்துலையும் அவருடைய ஆதிக்கமோ இல்ல ஒரு தாக்கமோ இருந்த மாதிரியும், இன்ஃபேக்ட் ரீசெண்டா படிச்ச நான் முத்துக்குமாரோடைய சில கவிதை தொகுப்புகள்ல கூட அவருடைய ஆவேசமும் அந்த தாக்கம்லாம் இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. சோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன். ஆனா சிறுகதைகளுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சிறுகதைகள் அப்படின்னாலே புதுமை பித்தன் அப்படின்னு என் மைண்ட் செட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருக்கிறப்போ நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு இவர்தான் சிறுகதைகளின் திருமூலர் அப்படின்னு இன்னொரு மனுஷனை கை காட்டினா எப்படி இருக்கும்? அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி, அது இருக்கட்டும். ஆனா இப்படி சிறுகதைகளின் திருமூலர் அப்படின்னு கை காட்டினா அந்த மனுஷனே தமிழ்ல இலக்கண பிழைகளோட எழுதியிருக்காரு. அத ப்ரூஃப் ரீட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பப்ளிஷ் பண்ற ஒவ்வொருத்தவங்களும். அப்படின்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் எங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேக்குறீங்களா? என் இலக்கிய நண்பர்கள் அப்படின்னு எம்.டி. வெங்கட்ராம் அவர்கள் எழுதின இந்த புக் படிச்சப்பதான் இந்த புக்ல இது பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இங்க பாருங்க நான் எவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஒவ்வொரு பக்கமா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து இன்னும் நிறைய பின்னாடி நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். அத்தனை எழுத்தாளர்கள், அத்தனை பத்திரிகைகள், அத்தனை புத்தகங்கள். ஆக்சுவலா இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிற நிறைய சிறுகதைகள் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நோட் பண்ணாதனால பாதியில தான் இதை கவனிக்க ஆரம்பிச்சதுனால சிறுகதைகளை வந்து நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன். பட் ஒரு எப்படி சொல்றது, எம்.டி. வெங்கட்ராம், சிட்டி, நாபிச்சமூர்த்தி, கூப்பாரா, அப்புறம் தி. ஜானகிராமன், இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் நான் இங்க காமிச்சிருக்க பாருங்க. இது இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி இங்க எழுதி பத்தாம பின்னாடி முன்னாடி எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு அத்தனை ரைட்டர்ஸ பத்தின, அத்தனை பத்திரிகைகள் பத்தின, அத்தனை சிறுகதைகள், புத்தகங்கள், அப்புறம் இவருடைய எம்.டி. வெங்கட்ராமுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் அப்படின்னு இவருக்கும் தி. ஜானகிராமனுக்கும் உண்டான அந்த பந்தம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. சோ புதுமை பித்தன் யாரு சிறுகதைகளின் திருமூலர்னு சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரு அப்படி இலக்கண பிழையோட வேற எழுதியிருக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த புக்கு ரீட் பண்ணணும். ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்ல முடியாது இந்த புக்கை. ஆனா ஒரு பர்சனல் அக்கவுண்ட், ஒரு மெமோயர் மாதிரியான ஒரு புக்கு இவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு ஃபிக்ஷன் படிச்சதுக்கு அப்புறமா அந்த உலகத்தை விட்டு நான் வெளில வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நினைப்பை எனக்கு சமீபத்துல கொடுத்த புக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புக்கை எனக்கு அனுப்பி என்னை படிக்கவும் வச்ச கௌரிக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த புக்ல அகைன் அந்த புதுமை பித்தன், அப்புறம் இவருடைய காலகட்டத்துல கூப்பாரா அவர்களுக்கு உண்டான என்ன சொல்றது, நட்பு வட்டம் எப்படி இருந்தது, அந்த எழுத்தாளர் வட்டம் எப்படி இருந்தது, மணிக்கொடிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க யாரு, மணிக்கொடி அப்படிங்கிற அந்த பத்திரிகைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு லிட்டரரி வேர்ல்ட்ல அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குட்டி புக்கு தான், எடுத்தீங்கன்னா வைக்கவும் முடியாது, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய ரைட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், தமிழ்ல இத்தனை ரைட்டர்ஸ் இருக்காங்களா, இவங்க எழுதியிருக்காங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கை பத்தி. இந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். சோ படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. தொடர்ந்து வாசிப்போம்.